Hello friends, welcome back to my channel Angel and Creations. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் Masterchef Tamil programல Chef Arthi contestants-க்கு கஸ்தூரி தங்கம் அப்படினு சொல்லி ஒரு ரெசிபி சேலஞ்ச் கொடுத்திருந்தாங்க. அந்த ரெசிபியை இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெப்ளிகேட் பண்ண போறேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பிஸ்டாச்சியோ கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். இதுக்கு ஒரு சாஸ் பேன்ல 100 ml தண்ணி ஊத்திக்கோங்க. அதுல 50 கிராம் பிஸ்தா ஆட் பண்ணிட்டு கரெக்ட்டா 1 minute மட்டும் இத கொதிக்க வச்சிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இத கொஞ்சம் ஆற வச்சிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஈஸியா அது பீல் ஆகி வந்துரும். அந்த தோல் தான் கசப்பா இருக்கும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இத வந்து ஒரு பேக்கிங் ட்ரேல போட்டுட்டு அவன்ல 150 டிகிரி செல்சியஸ்ல 15 minutes வந்து பேக் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கிடுவோம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஓட்டிடாதீங்க, ஆயிலியாக ஆகிடும். ஜஸ்ட் கோர்ஸாக ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு க்ளீன் ட்ரையான பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த முட்டையை வந்து நல்லா நுர வர அளவுக்கு அடிச்சுக்கோங்க. அடித்ததுக்கப்புறம் இதில் வந்து பவுடர் சுகர் 3/4 கப் பொடித்த சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு சின்ன சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து அடிக்கணும். சர்க்கரையை வந்து ஒட்டுக்காக சேர்க்காம 2 பேட்சாக பிரித்து சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ஒயிட்டாக க்ரீமியாக வர அளவுக்கு அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் ஆயில் 1/4 கப் ஊற்றி அதையும் ஒரு நிமிஷம் அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில் சேர்க்கணும். 3/4 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதை சேர்த்து நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. நல்லா ஃபைனாக வந்து ஜலிச்சு விட்டதுக்கப்புறம் பிஸ்தா மிக்ஸ் வந்து சேர்க்குறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, இது வந்து நல்ல கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இது இல்லாட்டி நம்ம போடுற இந்த பிஸ்தா மீல்லே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பிஸ்தா மீல் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஊற்றி டேப் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட்டட் அவனில் வச்சிடலாம். 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் கேக் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ரெடி ஆகிடுச்சான்னு வந்து ஒரு குச்சி வச்சு டூத்பிக் வச்சோ குத்தி பாருங்கள். க்ளீனாக வந்துருச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கேக்கை வந்து சர்க்கிளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க அப்படி தான் பிளேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை வந்து சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து மோசம்பி ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவல் ரெசிபி அவங்க செஞ்சதில் நார்த்தங்காய் ஜெல்லி செஞ்சுருந்தாங்க. பட் நார்த்தங்காய் சீசன் இப்போ இல்லாதனால எனக்கு கிடைக்கல. ஸோ மொசம்பி வச்சு நான் ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு ஃபுல் மொசம்பியோட ஜூஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 60 ml இருக்கும். இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு சாஸ் பேனில் 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அகர் பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் அகர் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 கிராம்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து சிட்டிகை சால்ட் போட்டுட்டு நம்மளோட ஆரஞ்ச் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக க்ரீன் கலர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டான்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் ஊற்றி இதை செட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். இது நல்லா வந்து ஒரு 2 hours கழித்து செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்க்கிளாக இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ப்ளம் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு ட்ரைடு ப்ளம் எடுத்திருக்கேன். எனக்கு ஃப்ரெஷ் ப்ளம்ஸ் இப்போ கிடைக்கல, அதுவும் பிளாக் ப்ளம்ஸ் தான் கிடைச்சிது ட்ரைடில். ஸோ இந்த பிளாக் ட்ரைடு ப்ளம்ஸை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை ஆறுனதுக்கப்புறம் அதோட சீடு எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஒரு பேனில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்ச அந்த தண்ணியும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நான் எடுத்துருக்கிறது ஒரு 6 to 7 ப்ளம்ஸ் அந்த மாதிரி அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு சின்ன சிட்டிகை உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளம்ஸ் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்குது, அதனால் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ப்ளம்ஸ் ஆட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்வீட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. நல்லா அந்த பேனை விட்டு வர ஸ்டேஜில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மோல்டில் ஊற்றி இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து மூஸில் இதெல்லாம் வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரீஸ் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து
இளநீர் மூஸ் செய்கிறதுக்கு நான் இளநீர் எடுத்து அதோட தண்ணி தனியாக எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த கோகனட் பார்ட்டில் டெண்டராக இருக்கிற அந்த பீசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரே ஒரு முட்டையை வந்து நல்ல ட்ரை க்ளீன் பவுலில் போட்டு விப் பண்ணிக்கிறேன். நம்ம மெரிஞ்சு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு இதில் லெமன் ஜூஸும் 1/4 டீஸ்பூன் சேர்க்கணும். அந்த கிளிப் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாஸ்பேனில் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்து அது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இந்த சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஒரு கம்பி பதம் வந்தோடனே அந்த சூடான சர்க்கரை பாகை வந்து அப்படியே வந்து அந்த முட்டை அடிக்கிறதோடு சேர்த்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஊற்றணும். சூடாக இருக்குல்ல, நம்ம விப் பண்ணிக்கிட்டே ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டிஃப் பீக்ஸ் வந்தோடனே எடுத்துகிட்டு அடுத்ததாக நம்ம வந்து ஒரு பவுலில் நம்ம நார்மல் விப்பிங் க்ரீமை வந்து விப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே இப்போ ரெடியாக இருக்குது. இந்த அளவு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு பவுலில் வந்து இப்போ நான் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். ஜெலட்டின் கூட தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பாலும் சேர்த்து இந்த ஜெலட்டினை ப்ளூம் ஆக விடுறேன். இது நல்லா ப்ளூம் ஆகி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஓரம் வச்சுடுங்க. இப்போ வந்து இது நல்லா இப்போ ரைஸ் ஆகி ப்ளூம் ஆகி இருக்குது, திக்காக இருக்குது. இப்போ அதே அந்த சுகர் அந்த செஞ்ச அந்த பாத்திரத்துலேயே இந்த ஜெலட்டினை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி இந்த ஜெலட்டின் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம அடித்து வச்சுருந்த முட்டை மிக்ஸில் மெரிஞ்சோடு சேர்த்து விட்டுட்டு அந்த இளநீரும் சேர்த்துட்டு நம்ம பண்ண அந்த விப்டு க்ரீமையும் சேர்த்து அந்த எக்கோடு சேர்த்து நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த இளநீர் மூஸோட அந்த பேஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மோல்டில் போட்டு கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த ஜெல்லி அதுக்கப்புறம் அந்த அல்வா அதெல்லாம் உள்ளே வச்சு செட் பண்ண போகிறோம். ஸோ இதை இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஜெல்லியும் வந்து செட் ஆகிடுச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டு மேலேயும் வந்து கொஞ்சம் மூஸை வச்சு கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1 to 2 hours நல்லா செட் ஆகட்டும். அப்போ தான் நம்ம மோல்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக. அடுத்ததாக நம்ம அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் அரிசி மாவு, 100 கிராம் பவுடர் பண்ண சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 முட்டை, 100 ml தேங்காய் பால் இதை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். 100 ml தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அதோட திக்னஸை பார்த்து நீங்கள் கலக்கிக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மாவு கரைச்சி வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம கடாயில் எண்ணெயை சூடுபடுத்தி அந்த அச்சு முறுக்கோட அந்த அச்சை வந்து எண்ணெயிலே நம்ம வச்சுருக்கணும். இந்த மாதிரி எண்ணெயில் சூடான அந்த அச்சை எடுத்து நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து போடும் போது நல்லா வந்து அந்த மாவு ஒட்டி அங்கே வந்து அழகாக பிரிஞ்சிடும். இது வந்து நான் கடை அரிசி மாவு யூஸ் பண்ணனால இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு முறுக்கு வந்து கொஞ்சம் உடஞ்சது. அடுத்தடுத்த முறுக்கு கரெக்டாக வந்தது. இதே மாதிரி மீதி இருக்க மாவுலேயும் நம்ம அச்சு முறுக்கு ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம அந்த ஃபயர் லில்லின்னு சொல்லக்கூடிய காந்தல் ஃப்ளவரை ஒயிட் சாக்லேட் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு 100 கிராம் ஒயிட் சாக்லேட்டை நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் டபுள் பாய்லர் மெத்தடில். இதில் வந்து நான் ஒரு ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு 2 ட்ராப் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஆரஞ்சு ஒயிட் சாக்லேட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நான் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு அந்த ஃப்ளவரோட அந்த இதழ்கள் மாதிரி நான் வந்து பைப் பண்ண போகிறேன். நார்மல் ரவுண்டு டிப் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு OHP ஷீட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸாக நான் வரைஞ்சிக்கிட்டேன். நானுமே வந்து சாக்லேட் டெம்பரிங்லாம் இப்போ தான் வந்து நிறையா விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் டெம்பர் பண்ணாத சாக்லேட் தான். இந்த மாதிரி ஒரு 5 பெட்டல்ஸ் நான் வரைஞ்சதுக்கப்புறம் இப்படி வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டி இதை வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு. அது ஃப்ரீஸ் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சோண்டு கோல்டு டஸ்ட்டில் கார்ன் சிரப் சேர்த்துட்டு ஒரு கோல்டு பெயிண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து மூஸ் மேலே போடுறதுக்கும் அந்த பெட்டல்ஸ் மேலே போடுறதுக்கும். பெட்டல்ஸ் வந்து இப்போ ட்ரையாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நான் வந்து அந்த கோல்டு பெயிண்ட்டை கொஞ்சம் டச் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரீசர்லேயே வச்சிடுறேன்.
அடுத்ததாக நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த சுகர் ஃபாண்டன்ட்டில் நான் வந்து க்ரீன் கலரும் எல்லோ கலர் ஃபுட் கலரும் சேர்த்து நான் வந்து அந்த மகரந்தத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் ஐசிங் சுகர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் வச்சு பண்ணது, ஜெலட்டின்லாம் போட்டிருக்கேன். இன்னொரு நாள் இதோட ரெசிபியை நான் தனியாக போடுறேன். இப்போ வந்து இது வந்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு மகரந்தம் பீசஸை நான் செஞ்சு வச்சுருக்கேன். மீதி இருக்கிற அந்த ஃபாண்டன்ட்டில் நான் கிளிங் ரேப் போட்டு வச்சுருவேன். வேறு ஏதாவது ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஒரு கிளேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம், சாக்லேட் கிளேஸு. அதுக்கு வந்து 100 ml தண்ணியில் ஒரு 10 கிராம் வந்து அந்த ஜெலட்டின் சேர்த்துட்டு அந்த ஜெலட்டினை வந்து ப்ளூம் பண்ண விடுங்க. இது நல்லா ப்ளூம் ஆகட்டும். ஒரு 5 minutes கழித்து இதை எடுத்துப்போம். இப்போ வந்து ஒரு சாஸ் பேனில் 100 ml தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். 1 string கன்சிஸ்டன்சி, ஒரு கம்பி பதம் வந்தோடனே இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சூடோடு எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ப்ளூம் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஜெலட்டின் மிக்ஸு, அதை வந்து இதில் சேர்த்துடணும். இதை சேர்த்து ஜெலட்டினை வந்து நல்லா அந்த சூட்லேயே கரைச்சிக்கணும். கார்ன் சிரப் 100 ml வந்து கூட சேர்த்துக்கோங்க. அதோடு வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 80 ml மாதிரி சேர்த்துக்கலாம். 80 கிராம் ஒயிட் மில்க் சாக்லேட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சூட்லேயே இந்த பிளெண்டர் வச்சு இதை வந்து ஒரு 1 to 2 minutes வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஜாரில் ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் வெதுப்பாக சூடாக இருக்கும் போதே நம்மளோட மூஸ் மேலே நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ என்னோட மூஸ் வந்து 2 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சு செட் ஆகி அதை வந்து இப்போ எடுத்திருக்கேன். இதை எடுத்து டீமோல்ட் பண்ணி நான் வந்து ஒரு ஒயர் ரேக்கில் வச்சிடுறேன். அப்போ தான் என்னோடய கிளேஸை வந்து இது மேலே நான் ஊற்றி செட் பண்ண முடியும். ஸோ நம்ம பண்ணி வச்சுருக்க கிளேஸை வந்து இந்த மூஸ் மேலே நான் ஊற்றிட்டேன். ஊற்றி இதை ஒரு 2 நிமிஷம் மாதிரி அப்படியே விட்டுடுங்க. அது ட்ரிப்பிங் எல்லாமே ட்ரிப் ஆகி முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து இதை பிளேட்டிங் பண்ணும்போது அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பிளாக் பிளேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 அச்சு முறுக்கு வச்சுருக்கேன். அவங்க யூஸ் பண்ண அந்த அச்சு முறுக்கு டிசைன் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருந்த அச்சு முறுக்கு டிசைனில் தான் போட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து பிஸ்தா கேக் வச்சுருக்கேன். பிஸ்தா கேக்குக்கு மேலே வந்து இந்த மூஸை நம்ம பண்ணி வச்சுருந்த மூஸை கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். என்னோடய இம்ப்ரெஷனே இதில் வந்து விழுந்துருச்சு. ஸோ ஜாக்கிரதையாக அதை வந்து மெதுவாக எடுத்து வைங்க. அப்புறம் மேலே கொஞ்சம் கோல்ட் பெயிண்ட் எல்லாம் வந்து போட்டுட்டு பிளேட்லேயும் கோல்ட் பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ளவர் அந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறேன். செஃப் ஆர்த்தி வந்து இந்த காந்தல் ஃப்ளவரை ஒரு மொட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. பட் நான் வந்து டெம்பரிங்லாம் அந்த அளவுக்கு இன்னும் கற்றுக்கல. ஸோ நான் வந்து ஒரு விரிஞ்ச ஃப்ளவர் மாதிரி தான் என்னால் வைக்க முடிஞ்சது. ஆனாலும் அவங்களோட ரெசிப்பியை நல்லா ரெப்ளிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.